அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா. என்னையா கண்ணுக்குட்டி அம்மா சொல்ல மாட்டேங்குது? தமிழ்நாடே சொல்லுது. அத சொல்லலன்னா எங்க இட்டாண்ட. அப்படியா? அது வேற ஒண்ணும் இல்லையா, தொண்டையில கட்டி வந்திருக்கு, அது மருந்து கொடுத்து கரைச்சிடலாம். அப்போ மருந்துக்கு ஒரு 50, மேற்கொண்டு ஒரு 50 ரூபாய் வை. யோ இது தர்மாஸ்பத்திரியா? யோ எனக்கு இதுதான் தர்மா. கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி போய் பாரு, என் கொடி இன்னும் பறந்துகிட்டே இருக்குது. பை. என்ன சார் அநியாயம்? இதே தேசிங் டாக்டர் தான் துட்டு வாங்குவாரா? ஐயோ ராதா தேசிங் இருந்தாவே நான் வாங்குவீங்க. பை கொடு போ. நெக்ஸ்ட். எஸ். யாரு? எல்ஐசி ஏஜென்ட்டா? இல்ல, சீக்ரெட் ஏஜென்ட். கையை மேல கட்டி இருக்க? இது என்னுடைய கை. பின்னாடியும் கட்டுவேன், முன்னாடியும் கட்டுவேன், சைடுலயும் விட்டு ஆட்டுவேன். இன்னும் ஏடா கொடுமை பேசுறேன். அம்மா உனக்கு கேஸ் என்ன? ஆடா மாடா கோழியா? இல்ல, பன்னி. பண்ணியா? பண்ணிக்கு என்ன? ஒரு பன்னிக்கு பாட கட்டணும். பண்ணி எங்க? இதோ உட்கார்ந்துருக்கு. நக்கலா. நக்குறது நாயோட வேலை, முக்கிறது மாட்டோட வேலை, கணக்கிறது கழுதையோட வேலை, கொத்துறது கோழியோட வேலை. அப்ப உனக்கு என்ன வேலை? இதுங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்கிறது. அப்படின்னா நான் தான் டாக்டர் தேசிங். டாக்டர் ஏன் ஷூலே சவுக்குற? தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சிருங்க டாக்டர். நீதான புதுசா வந்திருக்கிற அட்டெண்டர்? ஆமா. உன் பேர் என்ன? அலெக்ஸ். அதன மூக்கு கீழ பெருசா ஒரு ஓபனிங். பாய். அதெல்லாம் மிருகத்தை காட்டாத, பயந்துற போகுது. சார் சார் இந்த ஆளு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேக்குறார் சார். என்னிட்ட 50 ரூபாய் அதிகமா இத பாருங்க. ஸ்டாப். ஷட் அப். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். இங்க தான் ட்ரீட்மென்ட் நல்லா இருக்கும். இதே உன் பிராணிய பிரைவேட் ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போனீனா அங்க ஏதோ ஒரு ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் புடுங்குவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட இனிமே நீ இங்க கொடுத்தாகணும். அவன் என்ன கேக்குறானோ அந்த அமௌண்ட் நீ கொடுத்தே ஆகணும். போ. Thank you டாக்டர். கலெக்ஷன் எடுத்துட்டு உள்ள வா. Thank you. It's all right. என் பேண்ட் கிழிஞ்சிருச்சோ? சார். எஸ். இன்னைக்கு கலெக்ஷன் இதானா? அதுல 100 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 100. ஒரு 2 இருக்கு சார். இந்த பக்கம் வை. 50 எவ்வளவு இருக்கு பாரு. 50 இவ்வளவு இருக்கு சார். அவ்வளவுதானா? அங்க வை. இவ்வளவுமா? உன் பக்கம் வை. சொன்னது 20 ரூபா இருக்கா? 10 ரூபாய் இருக்கு சார். 10 எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு சார். உன் பக்கம் வை. என் பக்கமா? என்ன சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் சேஞ்ச் சார், கொஞ்சம் துளியுண்டு. என் பக்கமா? அஷ்டியா வேற ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப அத எல்லாத்தையும் தூக்கி இங்க வை. இவ்வளவு வைமா? சொன்னச்சே வை. நவுத்து நவுத்து சீக்கிரம் வையா. டியூட்டி முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. ஃபுல்லா இந்தா. உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரணுமா சார்? இல்ல இல்ல, இதான் உன் ஷேர். கிளம்பு. 5 ரூபாய் ஒரு ஷேரா? ஆமா. இதுக்காகவா என் பொண்டாட்டி பிள்ளை அடமானத்துக்கு வச்சு கோயம்புத்தூர்ல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். கோ. வெளிய போ. சார் வணக்கம் சார். இன்னைக்கு கலெக்ஷன் மொத்தம் 450 ரூபா தான் சார். இது பண்டிகை வேற வருது சார். ரிலேஷன்ஸ் கூட்டம் வீட்டில் எக்கச்சக்கமா இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பாதிக்கு பாதி போட்டு கொடுத்தீங்கன்னா. வேண்டாம் சார், நீங்க பார்த்து ஏதாவது போட்டு கொடுத்து வையா. உன் பையில வையா. எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்கயா. எல்லாத்தையும் சொன்னா புரியாதே உனக்கு. ஃபேமிலி கிரவுட் பண்டிகை. வணக்கம் சார். வணக்கம். வாயா அலெக்ஸ். என்ன பழத்தோட வந்திருக்கிற? வீட்டுல ஏதாவது விசேஷமா? இது யாரு? உன் கடைசி பையனா? இவனுக்கு கல்யாணமா? ஐயோ இவரு மாமனாரு. தம்பி 10 ரூபாய் கமிஷன் வந்து வச்சுக்கோ. 9 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 1 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துது. பழிச்சு போட்டான். ஒத்த பைசா கூட தர மாட்டேன். வெளியே போங்க. டாக்டர், நான் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவன். நான் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ. பச்சை தண்ணி இல்லாத ஊருக்கு நான் பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன். எதுக்கும் திங்க் பண்ணி சொல்லு. ஆயா வந்து இந்த பழத்தட்டை எடுத்துக்கொண்டே உள்ளவை. தட்டோட எடுத்துட்டு போமா. சரி, நேத்து கலெக்ஷன் என்னாச்சு? பங்குக்கு மாமனாரையும் கூட்டு வந்துரு. அதுல எவ்வளவு இருக்கு தெரியாது? தெரியாதா? வாழைப்பழம் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே நமக்கு அல்வாதான். அது 50 ரூபாய் எவ்வளவு இருக்கு பாரு. 50 ரூபாய் இவ்வளவு இருக்குது. அங்கேயே வச்சுக்கோ. 100 எவ்வளவு இருக்கு பாரு. 100 ரூபாய் பாரு. 2 இருக்குது. அதே அங்கேயே வச்சுக்கோ. 10 எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்குது. அவ்வளவுதானே? அதையும் உன் பக்கமே வச்சுக்கோ. வேற சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? 5 ரூபாய் ஒரே காய். அவ்வளவுதானா? அத மட்டும் இந்த பக்கம் வை போதும். மனுஷன்னா இவன் தான் மனுஷன்.
இப்ப இதையெல்லாம் உங்க பக்கம் தள்ள சொல்லுவீங்களே? ம்ஹும். ஆ. அந்த பக்கம் என்ன இருக்கோ அது உனக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கோ அது எனக்கு. நிஜமாவா? மாமா நீங்க வந்த ராசி. ஏய், உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பக்கம் உள்ளது எனக்கு, ஆ. அந்த பக்கம் உள்ளது உங்களுக்கு. கரெக்ட் தானே? ஆ. ஓகே தானே? இந்த இப்ப அந்த பக்கம் என்ன இருக்கு? 5 ரூபாய் ஒரே காய் இந்த பக்கம் நோட்டுங்க. அது உனக்கு, இது எனக்கு. இதுவும் உனக்கு தான்டா. இந்த பிச்சுவாவுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அப்படியா? அதுக்கு இதுதான் பதில். இதையும் வச்சுக்கோ. ஆ. ஏய்! என்ன? இந்த மண்ணடி மன்னாரு யாருன்னு நீ பார்க்கத்தான் போற. ஆ. என்ன ஆ. என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் ஆ, போற. கேப்பேன் கேப்பேன். டேய் மாப்பிள்ளை, ஆ. வாடா. ஓடடே, என்ன? ஓட. ஏய், ஆ? பழத்தை வச்சுட்டு போ. தட்டு நிறைய பழத்தை வாங்கிட்டு வந்தேன். தம்மா தூண்டு பழத்துக்கு எனக்கு தகுதி இல்லையா? நான் சாப்பிடாத ஏய், பழத்தை ஐயோ, யாரு சாப்பிடக்கூடாது? ஐயோ. சாப்பிடக்கூடாது. பழத்தை பஞ்சாமிர்தம் ஆக்கிட்டானே. சை, யோ, கவாயா. சொல்லுங்கண்ணா. எங்கேயா போய் தொலைஞ்ச? வந்துருவாருங்கண்ணா. போய் கூட்டிட்டு வா. லேட் ஆயிடுச்சு. சார் நீங்க தான் டாக்டரா? பின்ன இந்த ட்ரெஸ்ஸை கண்டக்டரையா போடுவான்? டாக்டர் தான். என்ன ஆட்டு கழிதா இல்ல மாட்டு கழிதா? இப்ப எனக்கு தாங்க கழியுது. அதுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது. டாக்டர் புதுசா வந்திருக்க கால்நடை மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியா? நான் காலையில பேப்பர் படிக்காம வந்துட்டேன். ஈவினிங் போய் ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்லு. ஐயோ அதுக்கு அவசியம் இல்லைங்க. உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். உள்ளயா? ம். மினிஸ்டர். ஆமா. கால்நடை ஆமா மினிஸ்டர். சார். கோணியட்டும். டாக்டர் மினிஸ்டர் ஐயா, அமைச்சர் ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்து பாத்திருப்பேன். இல்லாட்டி உங்க வீட்டுல வந்து விழுந்து கிடந்திருப்பேன். நீங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டீங்க. ஐயா, இந்த எருதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்த விதத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்கும்னு ஊரே பேசிக்கிட்டாங்க. ஆனா அது மத்திய அரசு விருதா மாநில அரசு விருதான்னு தான் தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா நேராவே வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஐயா. அவார்டு இல்லடா, இனிமே நீ செத்த கருவாடு. கருவாடு டேய், கருவாடு. நீயாடா? ஆமாண்டா தேசிங்கு. டேய் டாக்டர், தம்மா தூண்டு கமிஷனுக்காக வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணன. ஏண்டா டேய், நீ மினிஸ்டர்னா நான் நம்புவேனாடா? நாட்டாம கம்பெனில இருந்து இந்த கதர் சட்டையை திருடிட்டு வந்திருக்கிற. அவன் வல்லரசு கம்பெனில இருந்து இந்த கமாண்டோ Dress திருடிட்டு வந்திருக்கான். கையில வச்சிருக்க இந்த துப்பாக்கியை அர்ஜுன் படத்துல பாத்துருக்கேன்டா. ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் டிராமா போடுவீங்க. அதுக்கு இந்த தேசிங் மயங்குவானடா? நீ மினிஸ்டர்னா அப்ப கக்கன், காமராஜர், கலைஞர், புரட்சி தலைவர் யாரா? சொல்றா. யார் நீ? யார் அது? ஏன் என் மாப்பிள்ளை தர்மடியா இருக்கிற? வாடா சமுதாய துரோகி, ஏன் பாத்ரூம்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? பல்பு திருட வந்தியா? இருடா உனக்கு. ஏய் செக்யூரிட்டி, நான் ஒரிஜினல் வீடியோ ஷூட் பண்ணேன். என்னடா ஷூட் பண்ற நீ? ஏய், தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கீங்களாடா? பிச்சர். ஐயா, அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அவன் மூஞ்சில என் கைய வைக்கிறான். ஐயோ, என்னங்கடா இது? அந்த ஆள் சுடுறாரு, ஃபேன் கீழே விழுது. நீங்க உண்மையிலேயே மினிஸ்டருங்களா ஐயா? டேய், நான் மந்திரியானது போட முதல் கையெழுத்து எது தெரியுமா? எதுங்க ஐயா? இதான். பிடிச்சுக்கா. ஐயா, வாட்? உங்களுக்கு கையெழுத்து போட வராதுங்களா ஐயா? அது எனக்கு தெரியாதா? பார்த்து இங்கு பேட வாயிலேயே வச்சிருக்கீங்க. இந்தா என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? உன் டிஸ்மிஸ் ஆர்டர். எதுக்கே என்ன டிஸ்மிஸ் பண்றீங்க? என் மாப்பிள்ளை மந்திரி அடிச்சிருக்க, என் செக்யூரிட்டி அடிச்சிருக்க, நான் அடிச்சிருக்கேன், நீ என்ன அடிச்சிருக்க? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம கொஞ்சுவாங்களா? டேய் டாக்டர், எங்க போற? தெரியலீங்க ஐயா. என்ன பண்ண போற? புரியலீங்க ஐயா. சோத்துக்கு வரலீங்க ஐயா. டோன்ட் வரி, இனிமே நீ தான் என்னுடைய அரசியல் பிஏ. ஐயா, நிஜமாவா சொல்றீங்க? யா. எனக்கு இந்த வேலையில அனுபவமே இல்லீங்களா ஐயா. நான் என்னையா பண்ணணும்? என்னுடைய பூட்ஸை துடைக்கணும், என் துணிமணி எல்லாம் வாஷ் பண்ணணும், காரை துடைக்கணும். ஐயா, நான் ஒரு படிச்ச வெட்டினரி டாக்டர். அப்படியா? அப்ப இனிமே என்னுடைய நாயை நீ தான் குளிப்பாட்டணும். என்னையும் குளிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாயத்தான் நான் குளிப்பாட்டுறது? இந்தாங்க. ஏயா காபி லேட் மினிஸ்டருக்கு ஷூ மாட்டி விடுயா. சரி சார். கவலையே படாதீங்க, அந்த லைசென்ஸ் உங்களுக்கு தான். என் மாப்பிள்ளை மவுண்ட் ரோட்ல இருக்குது 13 மாடி வீடு. எப்ப எனக்கு வாங்கி தர போற? ஐயோ அங்கிள், அது எல்ஐசி பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வாரா. சார் நான் தேசிங். இன்சிலா. ஐயோ சார், ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா, ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து, சாரி கை நாட்டு வைக்கணும். டேய், நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது. போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து. அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா. டேய், போய் நாயை குளிப்பாட்டா. மறக்காம பவுடர் போடு. போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன்யா. சிஎம் ஐயா, சிஎம் ஐயா, நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன் ஐயா. மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அலெக்ஸ் வந்து பாக்க. ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க. ஒரு செகண்ட், உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க ஐயா. ஒரு செகண்ட் ஐயா. ஏண்டா, உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா,
யாரோ புதுசா கட்சியில சேர ஓ விரும்புறாராம். மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு. அதை விட்டு அவனுக்கு ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு ஆ. எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கரை எமக்குது விடா இந்தாங்க. கையறா மவன யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அது என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்குது நானு, அடுத்தது சிஎமாக்க போது நானு. மவனே நான் அங்க வந்தேன், நான் அப்படியே அலேக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. Correct, correct. அப்பல போடா. You don't worry. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். வாங்க சார், வாங்க. சீக்கிரம் வாங்க. கைமா பண்ணிட்டேன்டா. பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது சொன்னது யாரு? இவர்தானுங்க. ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க ஐயா. அப்புறம் சிஎம் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார் யார்? அவர்தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாத்து அவன் பாத்து touch பெரிய பண்ணி மனுஷன், பெரிய don't touch மனுஷன். பண்ணி, வண்டியில இருக்கு, கொண்டு எடுத்துடுறேன். எடுத்துடுறேன். கொண்டு வச்சு. வீரா. கட்சி வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட போப்பா. ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுத்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதுதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, ஆமா. அதான் கடவுள் நம்மள இப்படி ஆக்கிட்டார். போலீஸ் போலீஸ். வருத்தப்படாத, ஒன்ன பிடிக்க வரல. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது, அறிவு கெட்டவன். ஆம். இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஆ, ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபிடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயா தொந்தரவு பண்ணாத, ஏதோ அந்த ஆபீஸ் வந்து டிரைவர் வண்டி எடு. வண்டி எடுப்பா. ஆ, ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்ச் வாட்ச். திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். ஆமா, ஆமா. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க.